Hello, hi, CA final students. NOCLAR அப்படின்னு என்ன தெரியுமா? That is non-compliance with laws and regulations. எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் law and regulationோட கம்ப்ளைன்ஸ் இருக்கணுமோ அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க? அந்த நான் கம்ப்ளைன்ஸை பண்ணுறது நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த எம்ப்ளாயராக இருக்கலாம், இல்லை அந்த எம்ப்ளாயருக்கு கீழே வேலை பார்க்குற எந்த எம்ப்ளாயியாக வேணாலும் இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட்டே கூட அதை பண்ணலாம், இல்லை தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் பண்ணலாம், இல்லையா நீங்கள் எந்த கிளைண்ட்டை டீல் பண்ணுறீங்களோ அந்த கிளைண்ட்டில் இருக்கக்கூடிய கீ மேனேஜரல் பர்சன் கூட பண்ணலாம். இவங்களில் யார் அந்த நான் கம்ப்ளைன்ஸை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், இல்லை இவங்க நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு டவுட் வந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். This is the crux of NOCLAR. So when you are associated as a professional accountant, either in employment or as an auditor or as an assurance engagement partner, நீங்கள் எந்த ஒரு பதவியில் அந்த இடத்துல நீங்கள் வந்து அசோசியேட் ஆயிருந்தாலும் சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஸ் பர் NOCLAR, that is non compliance with the laws and regulations, அந்த ரூல் படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட், TCWG, அப்படி இல்லைனா எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன், அந்த எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் கீழே ஒர்க் பண்ணுறவங்க ஒரு KMP, இவங்களில் தட் இஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக அண்ட் எம்ப்ளாயர் ரிலேட்டடாக யார் அந்த நான் கம்ப்ளைன்ஸை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தாலும், அகெயின் ஐம் டெல்லிங் யூ, பண்ண போகிறாங்கன்னு தெரிய வந்தாலும் யூ ரியலி ஹாவ் டு ரெஸ்பாண்ட் டு இட் ப்ரொஃபஷ்னலி அப்படின்னு இன்டர்நேஷ்னல் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஃபார் அக்கௌண்டன்ட் சொல்லியிருக்காங்க. யார் இந்த IESBA? இவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் போர்ட் ஃபார் அக்கௌண்டன்ஸ்க்கு எத்திக்ஸ் ரிலேட்டடாக என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு அடியில் தான் தே ஆர் டீச்சிங் யூ அபவுட் NOCLAR. இந்த NOCLAR-ஐ பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த எந்த நபராக இருந்தாலும், மேனேஜ்மெண்ட், TCWG, இவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த பீப்புள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது மிஸ்கண்டக்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணுமே தவிர, அவங்க பர்சனல் மிஸ்கண்டக்ட் ஏதாவது அங்கே நடக்குது, தட் இஸ் நான் கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆன் அ பர்சனல் பேசிஸ் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டும் தான் க்ரக்ஸாக கொடுத்துருக்காங்க NOCLAR-ல. டீட்டெயில்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் சீக்கிரமாக, அதை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, பை பாய்.